எல்லாருமே நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து தினமும் நான் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு 30 நாளில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதா நமக்குள்ள ஒரு ரிசொல்யூஷன் எடுத்திருப்போம். ஆனால் 2 நாளைக்கு அப்புறமா அந்த வேலையை நம்ம செய்யவே மாட்டோம். தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்காது. நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு 50 புத்தகங்கள் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அதில் ஒரு புக்கு கூட முழுமையாக படிக்கலை. அது ஒரு 4-5 நாள் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அதை படிக்க முடியல, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, விட்டுட்டார். எப்படி தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷன் கேட்டிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக 2 மினிட் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது நிறைய ரூல்கள் இருக்குது, பட் 2 நிமிஷம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு இந்த பழக்கம் முன்னாடி இருந்ததே கிடையாது, இப்போ எந்த அளவுக்கு நான் மாறிட்டேன் பாரு, இப்போ இந்த பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு அந்த புத்தகம் படிக்கிற ஹேபிட் உங்களுக்குள்ளே ஊறிடும். சரி, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் மட்டுமே படித்தா போதுமானது. அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே 1 செகண்ட் கூட நீங்கள் படிக்க வேண்டாம். புக் ஓப்பன் பண்ணுறீங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு வர்றீங்க, அலாரம் அடித்த உடனே அந்த புத்தகத்தை மூடி வச்சிடுறீங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குட்டி பேராகிராஃப் படித்தாலும் பரவாயில்ல, 2 நிமிஷத்துக்கு மேலே படிக்க வேண்டியதில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு வேலை செய்வீங்க இல்லையா, அதற்கு முன்னாடி இந்த வேலையை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த வேலை நான் செய்ய போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் 2 நிமிஷம் படிக்கிறேன். இந்த வேலை நான் செய்ய போகிறேன், அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நான் இது செய்கிறேன். உதாரணத்துக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிடுவோம். அப்போ டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த புத்தகத்தில் ஒரு பேராகிராஃப் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் படித்தா போதுமானது. கொஞ்ச நாட்கள் கழித்து அது 2 நிமிஷங்கிறது இந்த பழக்கம் வந்ததுக்கப்புறமா அதை 10 நிமிஷம் மாற்றிக்கலாம், இல்லை 1 மணி நேரமாக மாற்றிக்கலாம், இல்லை தேவையான அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் 2 நிமிஷம் மேண்டட்ரி. தினமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறதுக்கோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு தினமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு 5 வார்த்தையை கற்றுக்கலாம். இப்படி இந்த ஒரு 2 மினிட்ஸ் ரூலை நீங்கள் எந்த ஹேபிட்டுக்கும் நீங்கள் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 நிமிஷத்துக்கு மேலே அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதித்து கொண்டு செய்தால் நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இந்த ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஹேபிட்டை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த கோர்ஸை சைன் அப் பண்ணி இதில் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மேலும் வளர்வதற்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.